எத்தனையோ வளர்ச்சிகளை கண்டுகொண்டிருந்தாலும் கவனிக்கப்படாத கருப்பு பக்கங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. வீடு கிடைத்தும் மின்சார இணைப்போ பிற வசதிகளோ இல்லாமல் 7 ஆண்டுகளாக இருளில் தவித்து வருகின்றன 20 இருளர் குடும்பங்கள். அவர்களின் நிலைமையை வெளிச்சமிட்டு காட்டுகிறது புதிய தலைமுறை. சமையல் உட்பட அனைத்து வேலைகளையும் இருட்டுவதற்குள் முடித்துவிட வேண்டும். பள்ளி மாணவர்கள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை இருட்டுவதற்குள் படித்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் விளக்கு வெளிச்சம்தான். இருட்டில்தான் உழல்கிறது இவர்களின் வாழ்க்கை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வடம்பூண்டி கிராமத்தில் வசிக்கும் 20க்கும் அதிக இருளரின குடும்பங்களின் நிலை இதுதான். அரசு புறம்போக்கு நிலத்தில் வசித்தவர்களுக்கு 2017ஆம் ஆண்டு தமிழக அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு 20 குடும்பத்தினருக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்பட்டன. இந்த வீடுகளில் குடியேறி 7 ஆண்டுகளாகியும் மின் இணைப்பு வழங்கப்படவில்லை. இதனால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இரவு நேரத்தில் படிப்பது பெரும் சிரமமாகி இருக்கிறது. அவங்களா கொண்டாந்து எங்களுக்கு நத்தம் புறம்போக்குன்னு இங்கே விட்டாங்க. இது வரைக்கும் எந்த வசதியும் கிடையாது. நாங்களும் எத்தனையோ இடத்த போய் மனு கொடுத்து எங்களுக்கும் வெறுத்து போயிடுச்சு. இந்த மக்களை வச்சுக்கின்னு குழந்தைங்களை வச்சுக்கின்னு நாங்கள் விளக்கு ஏற்றி வச்சுக்கின்னு இந்த இடத்த நாங்கள் வாங்கின்னு இருக்கிறோம். ஊர்காரம் எங்களுக்கு நன்மை செய்யலை. நாங்களும் போய் அவங்கள காலை கையில் உயர்ந்தோம். யாரும் எதுவும் எங்களை கவனிக்கல. எங்க தலைவருக்கு போய் கேட்டாலும் இதோ பார்க்குறேன் அதை பார்க்குறேன்னு சொல்கிறாங்களே கண்டி எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. வழி வசதி இருந்தாலும் எங்களுக்கு கரண்ட்டு சுத்தமாக இது வரைக்குமே சுத்தமாக எங்களுக்கு வரவே இல்லை. அதாவது நம்மளுக்கு எங்களுக்கு சாலை வசதி கரண்ட் வசதி செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்கள்லாம் இருட்டில் தான் படிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் படிச்சுட்டு அதுங்களும் போயிட்டு வரும்போதெல்லாம் பூச்சி போட்டு பாம்புங்களாம் நிறைய வருது. இதாலேயே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரண்ட் இருந்தால் எங்களுக்கு இன்னும் நல்லதுங்க ஐயா. நாங்கள் இருட்டில் தான் வாழறோம். எங்கள் பசங்களாம் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸ்கூலில் படிச்சுட்டு வந்து தான் நைட்டில் படிக்க முடியல. பாம்பு பூச்சி பள்ளிலாம் வருது. இதனால எங்களுக்கு இருட்டில் அதிகமாக இருக்க இங்கிருந்து நாங்கள் திடீர்னு எதனா ஒரு உடம்பு சரியில்லைனா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட இங்கிருந்து திண்டிவனத்தில் 10 கிலோமீட்டரும் பேட்டைக்கும் 10 கிலோமீட்டர் தான் இருக்கு. எங்களுக்கு வசதி எதுவும் கிடையாது. எல்லாம் பட்டாவில் இருக்கிறதுனால எங்களுக்கு வழி எதுவும் கிடையாது. வடம்பூண்டி கிராமத்தில் மாற்று சமூகத்தினர் வசிக்கும் பகுதியில் 100 மீட்டர் தொலைவில் மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த மின்சார வெளிச்சம் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதால் இருட்டில் சாலை வசதி இல்லாத பகுதியில் நடந்து செல்ல நேரிடுவதாக கூறுகிறார்கள். வடம்பூண்டி கிராமத்தில் இருளரின மக்களுக்கு மின்சாரம் வழங்காமல் உள்ளது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் ராஜாவிடம் கேட்டபோது, மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் விரைவில் மின்சார இணைப்பு வழங்கப்படும் என தெரிவித்தார். விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்றாவிட்டால் அது ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது விழும் இருளாகத்தான் இருக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சீமோனுடன் செய்தியாளர் காமராஜ்.